ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன உட்காந்துட்டேன்னா, நைட்லேருந்து கால் ஏதோ வலிச்சிட்டே இருக்குது. அந்த நைட்டு பாத்திரம் வளர்க்கும்போது ஸ்டார்ட் ஆச்சு. நின்றுட்டு வளர்க்குறேன்னா அதனால் வலிச்சு செஞ்சுட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் நைட்டு சமைக்கும் போதும் முடியல, சப்பாத்தி தான் போடுறேன்னா அதனால் உட்காந்து தேய்ச்சிட்டு இருந்தேன். காலையில் சரியாயிடுச்சுன்னு நினச்சேன், கொஞ்சம் நேரம் இல்லை. அதுக்கப்புறமேட்டுக்கா கால் நடக்க நின்றுட்டு சமைச்சிட்டு இருந்தேன். அதனால் கால் வந்துச்சு. அதனால் நிற்க வேண்டாம்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டேன். அதுவும் இல்லாமல் லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டுமே ஒன்று தான், தனித்தனியாக செய்யலை. நான் ஒரு பிளான் போட்டு வச்சுருந்தேன், அந்த பிளான் மாறிடுச்சு. ஓகே, இன்றைக்கி லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு சாதம் நல்லா சூடாக இருக்குது. அதுக்கப்புறமேட்டுக்கா இது கொண்டைக்கடலை, அதுக்கப்புறமேட்டுக்கா கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு கருவாட்டு குழம்பு. எங்கள் கருவாடு காணும், இது இருக்குது கருவாடு குழம்பு. அது என்னமோ என் கணவருக்கு இந்த கருவாடு தான் பிடிச்சிருக்கு. இது வறுக்கிறதுக்கு தான் நல்லாயிருக்கும். ஆனால் ஏன் மூஞ்சி அப்படி வச்சுருக்கேன்? ஆனால் என் குழம்பு நல்லா தான் இருக்குது, கவலைப்படாத. கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றினேன், ஆனால் தேங்காய் அரைச்சி ஊற்றணும்னு நினச்சி ஊற்றலை. பொரியலுக்காக எதுவும் கேரட் பொரியல், சாரி பீன்ஸ் பொரியல், இது செய்யறதுக்காக தேங்காய் லைட்டாக துருவி போடலான்னு சொல்லிட்டு எடுத்துருந்தேன்னா, நிறைய போட வேணான்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் போட்டேன். அதனால தான். அதுக்கப்புறமேட்டுக்கா கொஞ்சமாக சுண்டல் குழம்புக்காக வேக வச்சேன். நிறைய வேக வச்சேன் போல். சரி, ஓகே, அப்படியே சாப்பிட்டுக்கலான்னு வச்சுட்டேன். ஓகே, இன்னைக்கு லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுமே இதுதான். என்னென்னா, கால் வழியால் நான் என்ன நினச்சேன், இந்த புட்டு செய்வேன்ல, இந்த ராகி புட்டு கிளாஸ்லேயே செய்வாங்க, நான் அந்த மாதிரி கிண்ணத்தில் செய்யணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அதனால் என்ன பண்ணால், என்கிட்ட அரிசி மாவும் இருக்குது, கொழுக்கட்டை செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி, போன மாதமாக ஒரு முன்னாடி மாதமாக வாங்கிட்டு வந்திருந்தேன். அது என்னன்னு தெரியல, டக்குன்னு தேவைங்க இருந்துச்சுன்னு வாங்கிட்டு வந்தேன். ஆனால் இப்போ வரைக்கும் அது செய்யவே இல்லை. சரி, அது மாவு வச்சு இந்த புட்டு செய்யலாம், ராகி புட்டு சாப்பிட்ருக்கோம், அந்த மாதிரி செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு இது பண்ணேன். அதுக்கு தான் இந்த கடலை ஊற வச்சேன். அதுக்கு சைடிஷாக கடலை கறி மாதிரி ஏதாவது செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த கால் வழியில் எதுவுமே செய்யலை. சரி, ஓகே, நான் செஞ்சு முடிக்கிற வரைக்குமே இவ்வளோ தான் செய்ய போகிறேன்னு எனக்கு இல்லை. நல்லா சாதம் கூட கம்மியாக வச்சுருக்கேன். இப்போ மதியத்துக்கு எனக்கு வடிக்கணும். ஏன்னா காலையில் அடுத்தது கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் லஞ்ச் பாக்ஸ் தான் கரெக்டாக இருக்கும். அதனால் திரும்ப மதியத்துக்கு எனக்கு செஞ்சுட்டாங்கணும். ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் செய்யலான்ற ஐடியாவில் தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். சாப்பிட்றது அப்படி தான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் பண்ண முடியல. சரி, ஓகே, லஞ்ச் பேக் பண்ணிட்டேன். இதுலேயும் நிறைய குழப்பம். கருவாடு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா இந்த மாதிரி கார குழம்பு வச்சிடலாமா, இல்லைன்னா இந்த கத்திரிக்காயெல்லாம் போட்டு சாம்பார் வச்சிடலாமான்னு நிறைய கன்ஃபியூஷன். எனக்கு என்னன்னு தெரியல, ஒரு தெரியலையே நான் சமைக்கல, அதனாலே என்னன்னு தெரியல. சொல்லிடுச்சு, எனக்கு தண்ணியாக எப்போவுமே இந்த காரக்குழம்புலாம் கட்டியாக வைப்பேன். ஆனால் கருவாட்டு குழம்பு மட்டும் கொஞ்சம் தண்ணியாக எங்கள் அம்மா வைப்பாங்க. ரொம்ப தனியாக இல்லை, ரெண்டுக்கும் நடுவில் ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி வைக்கணும்னு தோணுச்சு. அதனால கொஞ்சம் அப்படிதான் வச்சுருக்கேன். டேஸ்ட்டும் கொஞ்சம் அந்த டேஸ்ட் வருது. எல்லாமே கம்மி சொல்லியிருக்கேன். குழம்பு மட்டும் ரொம்ப கான்வெளி வந்ததுக்கப்புறம் ஒரு ஐடியா பண்ணேன். இதில் இந்த கொண்டைக்கடலை போட்டாங்கல்ல, அதனால சரி, ஓகே, கொண்டைக்கடலை குழம்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு புட்டு மட்டும் செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் மாற்றினேன். அப்போது அந்த பிளான் செட் ஆகலை. அதனால குழம்பு மட்டும் கொஞ்சம் அதிகமாக வச்சேன். அதனால தப்பிச்சிட்டேன். குழம்பு கட்டிருக்காரு. தண்ணி ஆல்ரெடி ஊற்றி வச்சுட்டு சூடு பண்ணி, ஏன்னா இங்கே ஃபேன் ஓடிட்டு இருந்துச்சா, அதனால் ஆறிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இன்றைக்கி லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் தான். நீங்கள் என்ன லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், அடுத்த வீடியோ பார்க்கலாம்.